சூப்பரா இருக்கு. தனுஷ் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஓகே தான். அவர் பாடின பாட்டு எல்லாமே நல்லா தான். ராயன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து படம் எல்லாமே ஆக்ஷன் மட்டும்தான், ஆக்ஷன் மூவி மட்டும்தான். அந்த படத்துக்கு இந்த தனுஷ் மட்டும் நீங்க பார்க்க போட்டீங்கன்னா இந்த தனுஷ் தங்கச்சி கேரக்டர் பாத்தீங்கன்னா மாறான்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடில ஒன்னு ரிலீஸ் பண்ணா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒஸ்டாலாம் இல்ல, இது ரொம்ப பெஸ்டாவே இருக்கு. நான் வந்து தனுஷ் மூவி நான் தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாத்திருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய நடந்துச்சு. அவங்க தம்பியா வந்து ட்விஸ்ட், அவங்க தம்பி தான் நிறைய ட்விஸ்ட் பண்ணாங்க. செம்மையா இருந்துச்சு, எதிர்பார்க்கல. நிறைய மியூசிக்ல பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்லாம் வெறித்தனமா இருக்கு. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லா இடத்துலயும் ஏஆர் ரஹ்மான்லாம் குறை சொல்ல முடியும். சூப்பரா இருக்கு. படம் தரமான சம்பவம். செம்மையா தனுஷ்லாம் ஆக்டிங். தனுஷ் தான் வெறித்தனமான தனுஷ். சூப்பரா இருந்தது. ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ் செம்மையா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் செம்மையா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. தனுஷ் வந்து கம்பேக் சூப்பரா கொடுத்துருக்காரு. இன்னும் அதிகமா படங்களை வந்து கொடுக்கணும்னு எல்லா ரசிகர்களும் பார்த்துட்டு இருக்கோம். படம் ஓவராலாவே சிஸ்டருக்காக எடுத்திருக்காரு. சூப்பர் மேக்கிங் அண்ட் பிலிம் டைரக்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. மியூசிக் டைரக்டர் எஸ்பெஷலி ஏஆர் ரஹ்மான் சூப்பரா இருக்கு. அண்ட் எஸ்டே சூர்யா வேற லெவல் ஆக்டிங் செம்மையா இருக்கு. அவரும் திறமையா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பிரதர்ஸ் அண்ட் சேம் பிரதர்ஸ் லைக் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பேக் சூப்பரா இருக்கு. சூப்பர் மூவி கம்பேக். சூப்பரா இருக்கு. படம் சூப்பர். படம் வந்து கண்டிப்பா நேஷனல் அவார்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மேஜிக் வெறித்தனம், செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட் வெறித்தனம். படம் வந்து காமெடி இல்லையே நீங்க வருத்தப்படவே தேவையில்ல. படமே வந்து ஸ்கிரீன் பிளே பக்காவா செதுக்கிறீங்க. இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் வந்து எப்படியோ சென்டிமெண்டா தான் முடிக்க போறோம்னு சொல்லிட்டு பக்கா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. சரியான யோசனை. ஆனா இந்த மாதிரி கிளைமேக்ஸ் முடியும். நம்ம ஜெயிலரை ஞாபகப்படுத்துது, பழைய தர்மபுரி படம் தான் ஞாபகப்படுத்துது. ஆனா அதெல்லாம் விட டிஃபரெண்டா இப்படி யோசிச்சு எடுக்கலான்ட்டு தலைவர் பயங்கரமா யோசிச்சு பழையமா எடுத்திருக்காரு. மியூசிக் ஹைலைட். அடங்காசுரம் படம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ் தான் வருது. படத்தை தூக்கி விட்டு அந்த அடங்காசுரம் படம் கிளைமேக்ஸ் சரியான ட்விஸ்ட். நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். துஷார் அடிச்சாலும் நேஷனல் அவார்டு. தலைவர் தனுஷ் நேஷனல் செம்மையா இருக்கு. பக்கா நல்லா இருக்கு. நல்லா இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு இருக்கு. அதே மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். தங்கச்சி ஆக்ஷன் நல்லா இருக்கு. தங்கச்சி சென்டிமெண்ட்ல நிறைய படம் வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் சார் நல்லா பண்ணிருக்காங்க. ப்ரோ ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு சீனும் செதுக்கி வச்சிருக்காரு தனுஷ் அண்ணன். அந்த மாதிரி படம் அது. ஆனா இன்டர்வல் சீன்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஏஆர் ரஹ்மான்லாம் பிச்சு உதறிட்டாரு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த ஃபைட் சீனுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு. ஆமா, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அத்தனை டான்சஸ் ப்ரோ அந்த பாட்டுக்கு. அது ஒரு ரெட் மாதிரி ஷேட்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. செம்ம அந்த ஸ்கிரீன் அந்த டான்ஸோட கோரியோகிராஃபி பிரபுதேவா மாஸ்டர்லாம் பிச்சிட்டாரு. செம்மையா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் சரி ப்ரோ 100% கொடுத்து வச்சிருக்காங்க படத்துல. யாருக்கும் கீழேயும் இல்ல யாருக்கும் மேலே இல்ல, எல்லாருமே 100% கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஹாஃப்மே பிளாக் பஸ்டர் தான் ப்ரோ படத்துக்கு. நல்லா படம் மொத்தமே ரத்த கொதிப்பே மாமால ஏத்தி சொல்லணும்.
தனுஷோட ரெண்டாவது டைரக்ஷன் அனுப்புறோம். இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு அவரோட? சந்தீப் நடிச்சிருக்காரு. அது வந்து என்ன மாதிரி ஜானர்ல நடிச்சிருக்காரு? நல்லா தான் நான் தரேன். மியூசிக்ல எந்த அளவுக்கு கேரக்டர் செம்ம கேரக்டர் தனுஷ் கேரக்டர் பாத்தி வில்லன் மாதிரியா இருக்காரு. இந்த படம் தான் எங்க பசங்க தான் மொத்தம் 70 டிக்கெட் கீச்சு தள்ளிட்டோம்.